ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களே, எனக்கு எப்போ செய்ய போறீங்க, எனக்கு எப்போ தர போறீங்க, எப்போ எனக்கு நடக்கும், இப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்க, இந்த வேதவசனம் இருக்குது, வேதவசனம் இப்படி இருக்கிறது, அப்படி எனக்கு மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரு தாய் தகப்பங்கிட்ட கேட்கறது போல வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். நீங்க கேட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை முக்கியம், வார்த்தை முக்கியம். ஏசப்பா கிட்ட கேட்கணும். சுகத்தை தாங்க ஆண்டவரே, பலத்தை தாங்க ஆண்டவரே, ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே, பணத்தை கொடுங்க ஆண்டவரே, பொருளாதாரத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இது மாதிரி வாழ்க்கை வேணும், இது மாதிரி உயர்வு வேணும், இது மாதிரி எனக்கு எதிர்காலம் வேணும், இது மாதிரி எனக்கு குடும்பம் வேணும், இது மாதிரி எனக்கு அறிவு வேணும், இது மாதிரி ஞானம் வேணும் ஆண்டவரே, எனக்கு கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிற தெய்வம் அவரு. அப்ப ஞானம் ஒரு மனுஷன் குறைவு இருக்குமானா யார்கிட்ட கேட்க முடியும்? வாத்தியாரே சார் எனக்கு கொஞ்சம் ஞானம் தாங்கன்னு கேட்க முடியுமா? மல்லிகை கடையில போய் சார் அண்ணன் எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு குறைவா இருக்கு, கொஞ்சம் ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? எங்கேயாவது போய் வாங்க முடியுமா ஞானத்தை? அறிவை எங்கேயாவது போய் வாங்க முடியுமா? வானத்தையும் பூமியை ஞானமாய் உண்டாக்குற இடத்துல போய் நின்று பாருங்க, ஞானத்தை நம்மளுக்கு கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. வானத்தை ஞானமாய் உண்டாக்கி அந்த இடத்துல தொங்க விட்டு அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமுள்ள தேவனிடத்துல போய் ஆண்டவரே, என் மூளையில என் இருதயத்துல ஞானம் இல்லாம அறிவு இல்லாம இருக்கிறேன், எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்கன்னு சொன்னா அவர் தாராளமாய் சம்பூர்ணமாய் தேவன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார்.